முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இளமை புகுத்திவிடும் என்ற வள்ளுவன் தந்த அந்த குறளுக்கு இணங்க இளைஞர் நலன் கருதி வேலைவாய்ப்பு வழங்க வெளிநாடுகள் துபாய், சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்பெயின், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜெர்மனி போன்ற வெளிநாடுகள் அங்கிருந்து அந்நிய முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு நம் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து வேலைவாய்ப்பு வழங்க அந்நிய முதலீடு ஒன்று தான் இருக்கா? அதாவது உழவு, வேளாண்மை, விவசாயம். பில்கேட்ஸ், மைக்ரோசாஃப்ட் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ, அவர் அமெரிக்காவில் 2,75,000 ஏக்கர் நிலம் வச்சு விவசாயம் செய்கிறார். எவ்வளோ? 2.75 lakh ஏக்கர்ஸ் லேண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர். எவ்வளோ? 2.75 lakh ஏக்கர்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் லேண்ட். ஏன்னு கேட்டால் அங்கே தான் நிரந்தர பொருளாதாரம் இருக்குது, அங்கே தான் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உணவு தேவை, அதுதான் உயிர் தேவை. அதாவது ஐயாவுக்கு 73 வயசாயிடுச்சு. இது அவருக்கு ஓய்வு காலம். வேலைவாய்ப்பு வழங்க, வேலைவாய்ப்பு பெருக்க என்ன செய்யணும்னு அவருக்கு எந்த எண்ணமும் இல்லை, எந்த நோக்கமும் இல்லை. அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்லணும்? தாத்தா, இது உங்களுக்கு ஓய்வு காலம், நீங்கள் வீட்டுக்கு போய் நல்லா ஓய்வெடுங்க. மத்ததான் அவங்க பார்த்துப்பாங்க. நமது சின்னம் விவசாயி. போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.